வணக்கம் என் அன்பு நண்பர்களே. 1955 காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயம் ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை பகுதியில் டிசம்பர் மாதம் பயங்கரமான புயலும் பேய் மழையும் அடித்து மக்கள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டனர். இதனால் புயல் வெள்ளம் நிவாரண தேவைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த நேரத்தில் கொட்டும் மழையிலும் காமராஜர் மக்களை காப்பாற்ற பம்பரமாய் சுழன்றார். ஓரிடத்தில் கார் நின்றது. அதிகாரிகள் காமராஜரிடம், ஐயா, இதற்கு மேல் கார் செல்லாது, அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியை நாங்கள் சில பேர் கவனித்துக் கொள்கிறோம், நீங்கள் வேறு இடத்திற்கு செல்லுங்கள் என்றார்கள். உடனே காமராஜர் அவர்கள் அதிகாரிகளை எல்லாவற்றையும் கவனிக்க சொல்லிவிட்டு, கோட்டையிலிருந்து நான் உத்தரவு போடலாமே, மக்களின் கஷ்டத்தை நான் நேரடியாக பார்க்கணும், தேவையான நிவாரணத்துக்கு உடனடியாக ஏற்பாடு செய்யணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அதனால தானே நான் இங்கே வந்தேன் என்று சொல்லியபடியே வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு தலையில் தலைப்பாகையும் கட்டிக்கொண்டு தண்ணீரில் நடக்க ஆரம்பித்து விட்டார். அதிகாரிகளுக்கு வேறு வழியின்றி அவரை பின்தொடர வேண்டியதாயிற்று. அந்த பகுதியில் ஒரு கால்வாயில் பாலம் ஒன்று உடைந்து வெள்ளம் அடித்து சென்று விட்டது. அந்த கால்வாயை தாண்டினால் ராமநாதபுரத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு போய்விடலாம் என்று காமராஜர் நினைத்து சாரக்கயிறு ஒன்றை மரத்தில் கட்டச் சொல்லி அந்த கயிறை பிடித்தவாறே முதலமைச்சர் காமராஜர் மார்பளவு தண்ணீரில் இறங்கி மறுகரை சென்றார். முதல் மந்திரியே மார்பளவு தண்ணீரில் இறங்கி மறுகரைக்கு கடக்கிறாரே என்று எண்ணிய ரெவன்யூ போர்டு உறுப்பினர்கள் ஒருவரும் மற்றும் சிலரும் தண்ணீரில் இறங்கி அவருடன் சென்றார்கள். மக்கள் தற்காலிகமாக தங்க ஏற்பாடு செய்ய காமராஜர் ஆணையிட்டார். அந்த மக்களின் குறைகளையும் தேவைகளையும் நேரில் கேட்டார். குடிசை கட்ட எவ்வளவு செலவாகும்னே என்று கேட்டார். 100 ரூபாய் ஆகும் ஐயா என்று ஒரு பெரியவர் பதிலளித்தார். உடனே காமராஜர், 100 ரூபாய் தேவைப்படாது, 50 ரூபாய் தர சொல்லட்டுமா என்று கேட்டார். கூட்டத்திலிருந்து மக்கள் ஒருவருக்கொருவர் கலந்து பேசினார்கள். இறுதியில், சரி ஐயா, 50 ரூபாய் கொடுங்கள் என்று பெரியவர் கூறினார். உடனே காமராஜர் தன்னுடன் வந்த அதிகாரிகளை பார்த்து, குடிசை இழந்தவர்களுக்கு 50 ரூபாய் வீதம் கொடுக்க உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்றனர். ஐயா, சென்னைக்கு சென்று நிதித்துறை அதிகாரிகளிடம் கலந்து பேசி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றனர் அதிகாரிகள். இதை கேட்டதும் கோபம் கொண்ட காமராஜர் அதை அடக்கிக் கொண்டு புன்முறுவலுடன் ராமநாதபுரம் கலெக்டரிடம் பேசி உடனே பணம் வழங்க ஏற்பாடு செய்யுங்கள், நீங்கள் சென்னைக்கு போய் முடிவெடுக்கும் வரை இவர்கள் தங்க எங்கே போவார்கள் என்று மக்கள் முன்பாகவே கட்டளையிட்டார். மறுநாள் காய்ச்சல் வந்து ரெவன்யூ போர்டு உறுப்பினர் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் பொழுது விடியும் முன்னே பாதிக்கப்பட்ட வேறு இடங்களை பார்க்க சென்று விட்டார். இதுதான் முதலமைச்சர் காமராஜர். வாழ்க காமராஜர், வளர்க காமராஜரின் பெரும் புகழும் பெரும் தொண்டும். வணக்கம்.